ஏன் இவ்வளவு கடுப்பா வர? கோத்த கலப்பாம போயிரு. சொல்லுங்கண்ணே, எதுக்கு நீ இவ்வளவு கடுப்பா வர? என்னங்க பாருண்ணே, இவ மட்டும் என்னங்கன்னு கூப்பிட்டா மட்டும் நான் என்ன கொஞ்சம் குழாவிட முடியும்? நீயும் அண்ணன் இருக்கும்போது கொஞ்சம் முடியுமா என்னன்னு அது கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. கடுப்பேத்தாம போடாச்சே. கிங்ஸின் தனியா போனதுக்கு நீ போயிருக்கலாம். ஏன்டா போடாம படுத்துற? இது கூட நல்லா இருக்குதே. என்னங்கன்னு கூப்பிட்டா? பாத்தீங்களாக்கா, நான் மாமா கிட்ட வம்பு இழுக்காதீங்கன்னு சொன்னதுக்காக கூப்பிட்டா அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? வேற ஒண்ணு இல்ல, கடுப்புல உட்கார்ந்துருக்கா. சொல்லுண்ணே, எதுக்கு நீ இவ்வளவு கோவமா வர? அம்மா, முடியல, கூட்டிட்டு போடா. அதுதானே நானும் கேட்க. என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்கீங்க? அக்கா ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப என்ன, உன்னை தனியா போக விடணும் அவ்வளவுதானே? போடா. இல்ல, நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? ஏதாவது திங்ஸ் பண்ணிருக்கானா என்ன? திங்ஸ் மாமா வராங்கல்ல, இருக்காது. சொல்லுங்கண்ணே, எதுக்கு நீ வெறுப்பா இருக்கீங்க? இல்லடி, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இவனுக்கு இன்னைக்கு என்னாச்சுதே? கோத்த கலப்பாதடா. சொல்லுங்கண்ணே, எதுக்கு நீ வெறுப்பா இருக்கீங்க? பொண்ணு பார்க்க போறேன்ல, அதுக்குதான். நீ இப்படி பார்த்தா நீங்களும் அண்ணி தானே தனியா போயிருக்கணும். போதுண்டா, போட தூர. மனுஷன் நிலைமை தெரியாம அவ்வளவு பயமானே. ஏய், கிங்ஸ்ல கூப்பிடுவேன், ஓடிடு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் சிரிச்ச முகமா இருங்கண்ணே. அவன் தான் படா படுத்தாரு தெரியுதுல்ல. என்ன சிரிக்கணுமா? எப்படி நீ சிரிப்பு வரும்? ஏன் நான் சிரிக்கல? அதாண்டி கேக்குறேன், உனக்கு எப்படி சிரிப்பு வருது? அதெல்லாம் கல்யாணம் நடக்காது, பயப்படாம இருங்க. அவ்வளவு லவ்வானே? ஆனா சாமனாலே இவ்வளவு லவ் பண்ண முடியும்னு நிரூபிச்சிட்டியானே. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு வரப்புல அலைஞ்சா போடா. இல்ல, கல்யாணமே பண்ண மாட்டேன்னு 30 வயசு வரைக்கும் வைராக்கியமா இருந்துட்டு 32வது வயசுல போய் விழுந்துட்டியானே. இல்ல, அண்ணன் வேண்டாம், அண்ணன் வேண்டாம். நான் இனி வாயே திறக்க மாட்டேனே. ஐயா, இங்க வா, இங்க வந்து உட்காரு. அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டான். நான் உண்டுவோம். சும்மா இருங்க. அங்க என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும்? போற வரைக்கும் ஒண்ணா இருப்போங்க. வா. உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு என் காதல் மேல. நிஜமாவே உங்களுக்கு பயமா இல்லையாக்கா? எதுக்கிட்ட பயப்படணும்? அப்படியே முடிவானாலும் இவங்க என்ன விட்டுறா போறாங்க? பொண்ணு பார்க்கறதுக்கே இந்த பயம், கல்யாணம் வரைக்காங்க. நீ என்ன சொல்ல மாட்ட? தெரியும், போய் பாரு. பாருங்க. அப்ப நான் இன்னொத்தி பார்த்தா உனக்கு கோவம் வராது. கண்ணு நோண்டிடுவேன். பயம் இருக்குல்ல? பயம் இல்ல, ஆனா நீங்க அடுத்தவள பார்க்க கூடாது. இப்ப அதுக்கு தானே போய்கிட்டு இருக்கு. சரிங்க, வா. சும்மா இருங்க. பரவாயில்லக்கா, போங்க. நீ சும்மா ரெடி. எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நேத்துக்கு நல்லா மடியில தான் உட்கார்ந்துருப்பேன். உட்காருவட்டி, உட்காருவேன், கொண்டுவேன். ஒழுங்கு இங்கே உட்காரு. இவளே வந்து நடிச்சாலும் அண்ணி விட மாட்டாங்க. வேற ஏதாவது சிறும் சிவலில செயல்பட்டாதான் இன்னைக்கு ஏதாவது பிக்கப் பண்ண முடியும். என்னல எலியில பிடிக்க? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், அவ திரும்ப மாட்டான். நீ திரும்பின அடுத்து திருக்கிய வெளியில போட்டுருவேன். இவ்வளவு பேசல, அண்ணி உன் பக்கத்துல வரவே பக்கம். நீ உஸ்பெத்தினதெல்லாம் போதும். நான் நிரந்தரமா என் பக்கத்துல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நிஜமாவே கேட்க அவ்வளவு லவ்வானே. உசுடா, நான் இப்படிப்பட்ட பையன் தான் இப்படி கொனதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன உசுறு குசுரா கதறிட்டடா. எங்கேயுமே என்ன விட்டு கொடுக்கலையே. அவ பெத்த தாய்கிட்ட கூட என்ன விட்டு கொடுக்கல. சாமிடா எனக்கு அவ. ரொம்ப பிடிக்கும்டா. வாழ்ந்தாவ கூடதான். என் அம்மா பார்த்ததில்ல, அந்த மடியில தூங்கினதும் இல்ல. நான் தூங்கியிருக்கேன். அதே ஒரு சுகத்தை எனக்கு கொடுத்தாடா. அதே அரவணைப்பு, அதே பாசம், அதே அக்கறை, அதே கவனிப்பு. அம்மாவே திரும்பி வந்த மாதிரி. அவ எனக்கு காதலியா மட்டும் வந்திருந்தா எனக்கு இவ்வளவு வலி இருந்திருக்காரு. தாயாவும் வந்தாடா. பெத்த பிள்ளையால தாயை புரிஞ்சிருக்க முடியுமாடா? தாயால தான் பெத்த பிள்ளை புரிஞ்சிருக்க முடியுமா? அப்படிதான்டா. அதான் இவ்வளவு பயப்படுதானே. அம்மா பாசத்தை சேர்த்து கட்டுட்டாடா. சாரின்னு நானும் எங்களை மாதிரி நீ லவ் பண்ண நினைச்சுக்கிட்டேனே. சொந்த அம்மா விட்டுட்டு இன்னொரு அம்மா கிடைக்க போறாங்க வான்னு சொன்ன நீ போவ? சத்தியமா போக மாட்டேன்னு. இப்ப என் மனநிலையும் அப்படிதான்டா இருக்கு. இங்க வா, என் மணிக்கு வா. என்னவா? போதும், பயப்படாதீங்க சரியா? பயம் என்ன பயம்? எனக்கு இன்னொரு பொண்ணு பாக்குறதே பிடிக்கல, அவ்வளவுதான். என்னங்க? என்ன? ஜான் மாமா இவ்வளவு லவ் பண்ணுதாருல, எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சவா. சாரிட்டு, நானும் உன்னை உசு குசுரா தான் விரும்புறேன். ஆனா எனக்கு வெளியில காட்டுக்க தெரியல. சாரி. இங்க பாரு, நீ என் உசுருதான். சும்மா விளையாடுவேனே தவிர ஒரு நிமிஷம் உன்னை காணட்டாலும் என் கண்ணு தேடும். சத்தியமாடி. ஒரு நாள் பார்க்கட்டாலே ஒரு மாதிரி தான் இருக்கும். எங்க போனா
என்ன செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு தேடுண்டி. நிஜமாவே இதை உங்க வாயால கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா உங்களை பத்தி என் காதுக்கு வர்றது அவ்வளவு. அதெல்லாம் எதையும் நம்பிடாது என்ன. நம்ப கூடாது. இங்க பாரு, 1000 பேர்த்த வம்பிழுத்தாலும் மனசு தேடுறது ஒண்ணுதான். உங்களை ராணி வரைக்கும் கிண்டல் பண்ணி வச்சிருக்கீங்க. அவளை எங்க தட்டி பிடிச்சிங்க? நான் பிடிக்கல, இசை. ரெண்டும் ஒரே இடம் தான். நிஜமா அவங்க ரெண்டு பேரும் விளையாடும் போது அப்படிதான் இருக்கும். சோறு பொங்கி விளையாடுவாங்களாண்டி. ஐயோ, இசை எவ்வளவு விளையாட்டு ஜாமம் வச்சிருந்தா தெரியுமா? போத கடைக்கு அவ அம்மா கூட வாங்கி கொடுப்பாவ. நீ விளையாடுவியா? நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன். நீ விளையாட மாட்ட. எனக்கு அது பிடிக்காது. அப்புறம் என்ன அப்புறம்? இல்ல கேட்டேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. என்ன கேட்க போறீங்க? நாம என்ன சோறு பொங்கி விளையாடுவோமா? உங்களா? சீரியஸா தாண்டி கேக்குறேன். நிஜத்திலே சோறு பொங்கி விளையாடுவோமா? இப்பெல்லாம் பேசுறீங்க சொல்லிட்டு. இல்லடி, அந்த விளையாட்டுல ஆண்டே ஆகணும். அப்பா அம்மா விளையாடி பாப்போம் ஐயோ, உங்களா? இல்லடி, அந்த விளையாட்டு ஆண்டே ஆகணும். வேண்டாம், கொன்னுருவேன். எனக்கு அந்த விளையாட்டு அப்பா அம்மா விளையாடி பாப்போம் எனக்கு விளையாண்டே ஆகணும். பேசுறது பாரு, பொறுக்கி மாதிரி. அப்படி நான் என்னத்துக்கு தப்பா தட்டிட்டேன்? நீ விளையாடுவோமா? ஐயோ, என் மானத்தை வாங்குறாங்களே. என்ன விளையாட்டு கூப்பிடுதான்? என்னடா ஒண்ணு இல்லனே, விளையாடுவோன்னு சொல்ல கேட்க மாட்டேங்க. ரொம்ப போர் அடிக்கி. சரி விளையாடுவோமான்னு கேட்டேன். கவினி, என் மானத்தை வாங்கிடுவான் போலுக்க. என்னடி விளையாடுவோமா? அண்ணி நேரமே போக மாட்டேக்கு. ஏங்க, ரேச்சல் பயத்துல உட்காரல. இவன் ஏதாவது இடக்கு மடக்கா பேசியிருப்பான். ரேச்சல், அம்மா மானத்தை வாங்குதானே. என்னடா விளையாடுதானே கூப்பிட்ட, அதுக்கு போய் மூஞ்சி தூக்கிட்டு போறாள. இடி விளையாடுவோமா? கால் என்னடா விளையாட்டு? ரேச்சல், அம்மா திரும்பிடக்கூடாது, மானத்தை வாங்கிடுவான். ரேச்சல், கொன்னுருவேன். சேட்டை பண்ண உட்கார்டா. அதான் சேட்டை பண்ணாம இருக்கிறதுக்கு தான் விளையாடுவோமான்னு கேட்டேன். அதுக்கு போய் கோச்சிட்டு போற. ஏன்டி பயப்படுத? விளையாடுவோமா? கொன்னுருவ சொல்லிட்டேன். போடி, ரொம்ப தான் பிகு பண்ணுவா. போடி, விளையாட கூப்பிட்டா வரவே மாட்டான். இல்லையே, இவ இன்னுமோ வில்லங்கமா பேசியிருக்கா. எங்க இனி இத பத்தி கேட்காதீங்க. ஏன்? சத்தியமா சொல்றேன், இவன் எதை சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வில்லங்கம்மா கேட்டிருக்கானா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும். கவினே, என்னண்ணே, என்ன விளையாட்டு? அத்தி சோலி முடிஞ்சது, போய் திறந்த கொன்னுருவேன். என்ன விளையாட்டுறா? அது வந்துனே. வேண்டாம், சும்மா இருங்க. சொல்லு, விளையாட்டுனா என்னண்ணே? விளையாட்டுதான். சரி வா, நம்ம என்ன விளையாடலாம். என்னடா சாக்காவற? என்னடா கவினே, போய் அந்த மாதிரி உட்காந்துருக்கா? பியாய் தான் அரைஞ்சிருக்கும். சொல்லு, நம்ம என்ன விளையாடுவோமா? அல்ல, நீ நான் விளையாடக்கூடாதுனே. அப்படி விளையாட்டுறா? அது வந்து நல்ல வேணும். சொல்லுடா, என்ன விளையாட்டு? அது வந்துன்னு. இது தேவை உங்களுக்கு. அங்க போய் சேர வரைக்கும் யாரையும் பாத்திரவும் கூடாது, யாருக்கிட்டையும் வாயும் கொடுத்துடக்கூடாது. எனக்கு என்னமோ கனவுல இருந்த மாதிரியே இருக்குது. நிஜமாவே இங்க கூட தான் நான் வரேனா? நான் எப்படி பயப்படாம இருக்கேன்? ஆத்தி குரங்கு கூட டிராவல் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. பொண்ணுடு போற வரைக்கும் வாயை திறந்துடக்கூடாது. ஏன் இந்த பக்கமே திரும்பிடக்கூடாது. அது யாரோ நாம யாரோ. ஏதோ மனசுக்குள்ளே பேசிட்டு அந்த மாதிரி இருக்குது. வாயை கொடுத்துடக்கூடாது. யார்ட்டையோ கேட்கதான் நினைச்சு நம்ம பாட்டுக்கு இருந்துடணும். பாட்டு செம்மையா படிப்பு போலுக்க. நம்ம சோதிக்காத, திரும்பிடக்கூடாது. ஆமா, உன் முழு பேர் என்ன பேரு? முழு பேரு அரை பேரு எல்லாம் ஒரே பேரு தான். ராணியா? ஆமா ஆமா, திரும்பிடக்கூடாது. என்ன, உனக்கு டிராவல் பண்ணது ரொம்ப பிடிக்குமோ? மலைக்குரங்கு, நானே பயத்துல திரும்பாம அங்க பாக்க பாத்துக்கிட்டு வரேன். எனக்கு ரொம்ப பிடிக்குமா. இப்ப இறக்கி விட்டா கூட போதும், சிட்லா பறந்துரும் எங்க வீட்டுக்கு. ஏதோ என்ன பார்த்து மலை குரங்குன்னு சொன்ன மாதிரி. அப்படி யாராவது சொல்லுவாங்களா? நீ சொன்ன. அப்படி யாராவது உங்களை பார்த்து சொல்லுவாங்களா? இல்ல சொல்லுவாங்களான்னு கேட்க. நான் பாட்டுக்கு சும்மா அப்படியே இயற்கையை பார்த்துக்கிட்டே வரேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும். டிராவல் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அப்போ நீ என்ன பார்த்து மலை குரங்குன்னு சொல்லல. அத்தி விட மாட்டாரு போலக்க. ஐயோ, என்ன சின்ன பட்ட. யாராவது உங்களை பார்த்து அப்படி சொல்லுவாங்களா? யாரோ சொல்லல, நீ சொன்ன. ஏதோ பயத்துல இவரை திட்டிக்கிட்டே வந்தா பயம் குறை நினைச்சு திட்டுதா. இப்ப
திட்ட கூட முடியாது பழக்க மனசுல இருக்கறதுல சொல்லிருந்தாரு. மனசுக்குள்ள தானே சொன்னேன். ஒருவேளை மனசுக்குள்ள சொல்லதான் நினைச்சு நான் வெளியில சொல்லிட்டேனோ. எதுக்கு என்ன பத்தி மலை குரங்குன்னு சொன்ன? நான் என்ன மலை குரங்கு மாதிரியா இருக்கேன்? நீ மலை குரங்கு பாத்துருக்க? அது ரொம்ப பாடம் எடுக்காரே. ஐயோ, யாராவது அப்படி சொல்லுவாங்களா? நீ சிரிச்சதெல்லாம் போதும். நீ மலை குரங்குன்னு என்ன பார்த்து சொன்ன. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ என்ன பார்த்து மலை குரங்குன்னு சொல்லியிருக்க. போட்டு வாங்கனில. டாக்டர் இல்ல, படிச்சிருக்கேன். உன் மனசு என்ன நினைக்க இல்ல என்னால சொல்ல முடியும். அதுக்கான படிப்பு தானே படிச்சிருக்க. அப்ப என்ன நினைச்சாலும் சொல்லுவீங்களா? நீ என்ன நினைச்சாலும் என்னால சொல்ல முடியும். உன் இதயத்துக்குள்ள புகுந்தே உன் ஆள் மனசுக்குள்ள போய் அப்படியே உன் இதயத்துக்குள்ள இருந்துகிட்டு அப்படியே உனக்குள்ள கலந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னாயி இங்க தள்ளிவா சொல்லுதேன். இப்ப என்ன நினைக்கிறீங்க கூட சொல்லிருவீங்களா? சொல்லிடுவேன். அப்படியே உனக்குள்ள போய் உன் மனசுக்குள்ள போய் அப்புறமா உன் ஆள் மனசுக்குள்ள போய். அப்ப மனசுல 2 மனசு இருக்குதா? 3 மனசு இருக்கு. ஆமா, அது யாரும் லேசில உள்ள போக முடியாது. ஆனா நான் போயிருவேன் நினைக்கேன். அப்படியே உன் மனசுக்குள்ள புகுந்து அப்படியே உனக்குள்ள கலந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னாகி நீ வேற நான் வேறன்னு இல்லாம ஒன்னா ஒரே சரீரமா ஒரே மனசா. சரி, அப்படின்னா நேத்து நான் உங்களை பத்தி ஒண்ணு நினைச்சேன். அதை நீங்க சொல்லவே இல்ல. நேத்து நினைச்சியா? என்ன நினைச்ச? நீங்க தானே சொல்லணும். அது என்ன சொல்லிருப்பா? சொல்லுங்களேன். நேத்து நான் உங்களை பத்தி ஒண்ணு நினைச்சேன் தெரியுமா? நினைச்சியா? எப்போ? தூங்கும்போது. தூங்கும்போது நினைச்சியா? என்னம்மா நினைச்சேன் தெரியுமா? என்ன நினைச்ச? நீங்க தானே சொல்லணும். அப்ப நான் பக்கத்துல இல்லல்ல, பக்கத்துல இருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அப்படியா? பக்கத்துல இருந்து நான் உங்களை பேசினாதான் நீங்க கண்டுபிடிப்பீங்களா? அது இடக்க மாட்டா யோசிப்பா புள்ளுக்க. ஆமா, அதான் நான் நேத்து உங்களை பேசுனது உங்களுக்கு கேட்கல. என்ன பேசுன? அது ஒண்ணு இல்ல. நாளைக்கு வேற இசை பொண்ணு பார்க்க கூட்டு போறேன்னு சொல்லிருக்கால. நீ இடுமாட்டு பையில வருவானே, எப்படி சமாளிக்கலாம்னு யோசிச்சேன். அந்த இடுமாட்டி பைய நான் இல்லல்ல. நீங்கதான். சரி, நான் வண்டி ஓட்டுறேன். ஏதோ எனக்கு வர மாதிரி அவளுக்கும் ஃபீல் வந்திருக்கும்னு பார்த்தா இடுமாட்டு பையன் நினைச்சிருக்கா. என்ன இப்ப நான் என்ன நினைச்சேன்னு சொல்லுங்களேன் பாப்போம். ஏன் நான் சோசியக்காரனா? சாதகத்தை கொடுத்தாதானே சொல்லவே. நீங்க தான் மனசை பார்த்து சொல்லிருவீல்ல. அது கையில வந்து நாள் மனசுக்குள்ள போகணும். போக வேண்டியதுதானே? அதான் உள்ளே போக முடியாத அளவுக்கு தெர போட்டு மறைச்சு வச்சிருக்கிய. நீங்க டாக்டர் தானே, உள்ள போயிட வேண்டியதுதானே? 8 தப்பா போயிருவேன் பாத்துக்க. அத்தி, வாயில குடுத்துட கூடாது. 8 தப்பா போயிருவாங்களா? அத்தி, பேரதிர்ச்சியா இருந்தது. இனி திரும்பிட கூடாதுப்பா. கடுப்பேத்திக்கிட்டு 8 தப்பானா எப்படி? சும்மா கண்ண பண்ணானே புகுந்துருவேன் பாத்துக்க. நீங்க காரை ஓட்டுங்க சார். ஆமா, நேரா பார்த்து ஓட்டணும் சார். அதான் டிராவலுக்கு நல்லது. சுப்பா, இனி எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இது தேவைதான் உங்களுக்கு. சூப்பா, எங்க நூறு நடனுமா? இல்ல, இந்த விளையாட்டு வேண்டாப்பா. அப்படிதான் நல்ல நல்ல முடிவா எடுக்கணும். சொல்லு, என்ன விளையாட்டு? ஐயோ, நான் விட்டாலும் இவன் விட மாட்டான் படுக்க. ஆனா அதை விடன, அந்த விளையாட்டு விளையாண்டான்னு சொல்லிட்டோம்ல. இப்ப அது என்ன விளையாட்டுன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னடி? இல்லன்னு விட்டுருனே. சொல்லு போய் இல்லையா? கட்டாயமா சொல்லணுமானே? நீ கட்டாயமா சொல்லணும். அவளை என்ன விளையாட்டு விளையாட கூப்பிட்ட? கட்டாயமா சொல்லணுமா? ஆமா, கட்டாயமா சொல்லணும். சொல்லு. சொல்லிருவேன். டேய் சொல்லுடா. அது வந்துனே கவினே, அதையும் வெக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. நீங்க வெக்கமே இல்லாம கேட்டுட்டு இருக்கீங்க. அவனா செல்படுத்திட்டான். உன்னை கொன்ற அங்கே இல்லை. கடுப்பை தரக்கே வந்திருக்கான் பாரு. இல்லன்னு நீ என்ன அண்ணன் தம்பியான்னு கேட்க. அதுக்கு தம்பி கூப்பிட்டியாடா? போதும் அப்பா. அப்படி நான் என்ன பெருசா கேட்டேன்? எல்லாம் இவளால வந்தது. கொண்டு எருமை. அவமானப்பட்டுட்டியோ? உன் கூட சேர்ந்துட்டல, இனி எவ்வளவு அவமானப்பட போறேன்னு மட்டும் பாரு. அப்படி நான் என்னடி பெருசா கேட்டுட்டேன்? அணக்கல்லாம உங்ககிட்ட கேட்டேன். ஊதி பேசாக்குனது நீதான். பேசாம நம்ம 2 அணக்கல்லாம விளையாண்டு தூர போயிருக்கலாம். இப்பெல்லாம் பேசாத கொண்டு சொல்லிட்டேன். இங்க பார்,
இப்ப எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது ஒன்னாலதான், நீ கோவப்பட்டு அங்க போனனாலதான். இவன் திருந்த மாதிரி தெரியலையே. என்னங்க அவன் வயசு அப்படி. வேண்டா, வாய மூடிருங்க. இல்லடி, நம்மளும் ஏன் அப்படி விளையாடக்கூடாதுன்னு உன்ட்ட கேட்டேன். நீ என்ன தப்பா நினைச்சிட்ட பத்தியா? இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் முன்ன சும்மா தான் சீட்டு கிடக்கும், போமா. அந்த கையில செருப்பு தாங்களே. எதுக்கு? உங்களை காதலிச்சதுக்காக நான் என்னையே அடிச்சுக்கிறதுக்குதா. சேட்டக்காரனா இருக்கலாம், இவ்ளோ சேட்டக்காரனாவா? கோவப்பட்டாலும் அதிக கோவம், சண்டைத்தனம் பண்ணாலும் அதிக சண்டைத்தனம். என்கிட்ட இதை வம்புழுத்தாலும் மோதாலா நிக்கிறீங்க. காதல் வந்தாலும் இவ்ளோ சேட்டையா? அதான் கவினுங்கதே. எப்பவும் எதுலையும் நான் சலிச்சவனா இருக்க மாட்டேன். வீரமா இருந்தாலும் சரி, காதல் விளையாட்டா இருந்தாலும் சரி, சண்டையா இருந்தாலும் சரி, சச்சரவா இருந்தாலும் சரி, இந்த கோவில் நன்றி போத நிப்பா. எவனுக்கும் சலிச்சவன் இல்ல. சண்டையில எப்படி வீரனோ அதே மாதிரி காதலி வீர நன்றி. அதான் எனக்கு பயமா இருக்கு. எப்ப பாரு சண்டைக்கு மோதாலா நிக்கிற. இந்த வாப்பான்னு சொல்லிடுறா இல்லையா? சரி, மரியாதையா கூப்பிடணும். ஒரு செண்டி. ஆமா, இந்த கோவத்துக்கு மட்டும் குறைச்ச கிடையாது. என்ன கோவம்? நான் பேச மாட்டேன், போங்க. சரி சரி, நீங்க பாரு, காதல் ஏதாவது குறை வச்சா என்ன சொல்லு. மத்தபடி சண்டைக்கு போவாதீங்க, சத்திரக்கு போவாதீங்க, கோவப்படாதீங்க அப்படி மட்டும் சொல்லாது. அது எனக்கு பிடிக்காது. அதை யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சது சண்டைக்கு நாலு நாதம் மொத நிக்கணும். எதிரிக்கு மொத்த அடி விழதா இருந்தாலும் அது யாட்டியா தான் இருக்கணும். சரி, கிட்டது வாடி. என்ன முரட்டு புத்தி? பிடிச்சிருக்கா? பிடிக்கல. பிடிக்கல? இல்ல இல்ல, நான் ஒண்ணு சொல்லல, நான் முதல்ல இருந்தது. என்ன? என்ன பாரு. சொல்லுங்க. என்ன பாரு. பாக்குறேன். ஒரு சோர கிளி சோடி நல்ல தேடுது தேடுது மான் செங்கருந்தே இத்தனை நாளில் இருந்து உங்க தொல்லை சாஞ்சுக்கிட்டா. சரி வா. என்ன? என்ன? என்னங்க? என்ன? என்ன பாருங்க. கஷ்டமா இருக்கு. ஐயோ பாருங்க. ஏன்? பாருங்கன்னு சொன்னேன். அழகு போல இருக்க. என்ன? என் முகத்துல ஏதாவது பயம் தெரியுதா? என்ன சந்தோஷமா இருக்க? அப்படித்தானே தெரியுதே. ஆமா. சத்தியமா நான் பயப்படுறேன். எப்படிங்க ஒரு பொண்ணு சம்மதிப்பா தனக்கு சொந்தமானவரே இன்னொரு பொண்ணை பார்க்க போறேன்னு சொன்ன? இதெல்லாம் நான் உன்கிட்ட முதல்ல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல, சொல்லணும் போல இருந்ததே. என்ன மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு. இங்க பாரு, இப்ப போற வீட்டுக்குள்ள நான் போறதெல்லாம் கிடையாது. நான் வெளியில தான் நிப்பேன். நீ இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரும் இருக்க முடியாது. இப்படியே எந்தெல்லாம் போல தோணுதில்ல. இல்ல, இனி எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது. என்னடா மைண்டியாவ டிஸ்டர்பன்ஸா இருக்குதே. தோற, உனக்கும் பொண்ணுக்கும் செட்டே ஆகாது. ஒழுங்கா வண்டி ஓட்டி போக வேண்டிய இடத்துக்கு போ. ஆமா தோற, உனக்கு தான் பொண்ணுனாலே பிடிக்காத. எந்த பொண்ணு பக்கத்துல நிக்க மாட்டிய. இவகிட்ட மட்டும் ஏன் நீ இப்படி பேச நினைக்கிற? இவகிட்டே உனக்கு பேசணும் ஆசை வருது. பொண்ணுங்க கிட்ட பேசவே இல்லை, அப்புறம் எப்படி பிடிக்கும்? ஒருவேளை இந்த பொண்ணு இப்படி பேசுறதுனால எனக்கு வித்தியாசமா தோணுதோ என்னமோ. வித்தியாசமா பேசுறல. இனிமே நீங்க பக்கமே திரும்பிடக்கூடாது. காண்டம் இருக்கும். நான் அப்படி சொல்லணும்னு சொல்லல பத்துக்கங்க. அது தெரியாம வாயில வந்துட்டு. என்ன? அதான் காண்டம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் அது தெரியாம வந்துட்டு. நான் ரோட்ல போறவங்கள பார்த்து சொல்லணும்னு நினைச்சு உங்களை பத்தி சொல்லிட்டேன். காண்டாம இருக்கும். உங்களை பத்தி சொல்ல முடியுமா? அத சொல்லல, ரோட்ல போறவங்கள பார்த்து சொல்லணும்னு நினைச்சு உங்களை சொல்லிட்டேன். காண்டாம இருக்கும். அது தெரியாம சொன்னேன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ என்னதான் நீ காண்டாம இருக்கும்னு சொன்ன? அதே உங்களை சொல்லல, ரோட்ல போறவங்கள சொல்லணும்னு நினைச்சு உங்களை சொல்லிட்டேன். இது உன் ஆள் மனசுல புகுந்து நீ யார சொல்லணும்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, நீ என்னதான் திட்டியா இல்ல ரோட்ல போறவங்க திட்டியா நான் கண்டுபிடிக்க வேண்டாமா? அது எப்படி ஆள் மனசுக்குள்ள போவீங்க? அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்பவே திருச்சி மச்சம் பொண்ண பாத்து ஏன் அப்படி பாக்குற? இல்ல, ஆள் மனசுக்குள்ள போக போறேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, ஈஸியா தானே இருக்கு. குப்புன்னு வேக்குது. நீ அங்க மக்க திரும்பிடு. உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். நான் அங்க மக்கா இருந்தா நீங்க எப்படி என் மனசுக்குள்ள போக முடியும்? அதெல்லாம் நான் போயிடுவேன், நீ திரும்பு. நாளைக்கு மாட்ட போறேன். என்ன? உங்களுக்கு ரொம்ப சிரமம் வேண்டாம். அதான் கிட்டே வந்துட்டேன். இப்ப என் மனசுக்குள்ள போய் நான் யாரை திட்டுன்னு கண்டுபிடிங்க பாப்போம்.
கண்டு போடுங்க பாப்போம். ஒருவேளை நீங்க சொன்னது பொய்யிட நான் இஷ்டத்துக்கு உங்களை திட்டிக்கலாம்ல. மனசுக்குள்ள போங்க. என்னடா வீர சூரிய மாதிரி பேசுவேன். இவன் கிட்ட வந்து உட்கார்ந்ததுக்கு உனக்கு கூப்புன்னு வைக்குது. அதே நான் கார் ஓட்டணும். திரும்பிடக்கூடாது. ஏதோ மனசுல கதை சொல்லுதுன்னு சொன்னியா? இல்ல இப்ப கார் ஓட்ட இருக்கல, அதனாலதான் இல்லைன்னா நான் சொல்லிடுவேன். கார் ரொம்ப கவனமா ஓட்டணும். அதான் கவனமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு வித பரவசம் மயக்குது இசையில் வரிசையம் நிலவு பாட்டு ஓ நான் கேட்டேன் மூங்கில் காட்டு நாளும் படித்தேன். என்ன எனக்குள்ளேயே இவ்வளவு பரவசம் இல்ல. 1000 பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி நல்லா இருக்குது. வித்தியாசமா ஃபீலிங்கா இருக்குது. இது வரைக்கும் நான் இப்படி உணர்ந்ததே இல்லை. ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்கனாலயா? எத்தனை பெண்களை கடந்து இருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். அண்ணா வந்து பார்த்து அது பின்னாடி மறந்துட்டனோ. பெரிய கொட்டாவியா இருக்குது. என்ன அதிகமா சாப்பிட்டேன்னு கொலை வழியில இருக்க பொண்ணு பக்க கூட்டு போறீல, வயித்துக்கு கூட்டு போறீல, கால்ல வண்டில ஏத்துனிய. இவ்வளவு நேரம் ஆகுது, என் வயித்துக்குள்ள கடகடன்னு சத்தம் கேட்க தெரியுமா? அதையும் மறந்துட்டமே. கவி வண்டி நிப்பாட்டோமா? அத முத செய்யணும். பசிக்குதா? இல்ல, மயக்கமா வருது. ஏன் தெரியல. மயக்கம் வந்து சொல்லக்கூடாது. உங்களால எனக்கு மயக்கமே வருது தெரியுமா? அதுக்கு இன்னும் 4 கிடக்கு. நான் உங்களால தான் இந்த மயக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நானும் சொன்னேன். எனக்கு இப்ப மயக்கம் வருது. இப்ப வர மயக்கத்துக்கு நான் காரணம் இல்ல. ஆனா பின்னாடி வரப்போற மயக்கத்துக்கு நிச்சயமா நான் தான் காரணமா இருப்பேன். இப்ப வர மயக்கத்துக்கு நீங்க தான் காரணம். இல்ல அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். காலையில வண்டில ஏத்துனீங்களே, ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க? மாங்காய் நெல்லிக்காய் ஏதாவது வேணுமா? பசில இருக்கே. ஒரு கண்ணா பின்னான்னு வார்த்தை வந்துரும், அப்புறம் எதை கோவப்படக்கூடாது. இல்ல அதுவும் பின்னாடி தான் உனக்கு தேவைப்படும். சரி இப்ப என்ன வேணும்? நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு சரி. எனக்கு பசி போகணும். என்ன வேணாலும் கொடுக்கலாமா? கேட்கிற விதமே சரியில்லை. இல்ல இப்ப நீ தான் சொன்ன என்ன வேணாலும் கொடுங்கன்னு. என்கிட்ட இருக்கதான் நான் கொடுக்க முடியும். எனக்கு நல்ல நான்வெஜ் சாப்பாடு வாங்கி தாங்க. பொண்ணு வீட்டுல என்ன கொடுப்பாங்க? போன் போட்டு கேட்கணும். சரி அங்க கேளுங்க, போனை போட்டு. ஒருவேளை அங்கேயும் நான்வெஜ் போட்டு இங்க நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா எனக்கு செமிக்காம போயிடும். போனை போட்டு கேளுங்க. ஒருவேளை அங்க நான்வெஜ் வச்சுட்டாங்கன்னா இங்க நம்ம ஜூஸ் கீஸ் குடிச்சா போதும், இல்ல ஒரு எள்ளி குடிச்சா போதும். பொண்ணு வீட்டுல போய் வெளுத்து கட்டிடலாம். அது நம்ம இங்க அவசரப்பட்டு துட்டு கொடுத்து வாங்கி தின்னுட்டு அங்க போய் திங்க முடியாம போயிடக்கூடாது. பத்தியெல்லாம் நம்ம உள்ளூரா இருந்தா கூட இந்த எங்க அப்பாக்கு கொடுங்க எங்க அம்மைக்கு கொடுங்கன்னு பாத்திரத்துல வாங்கிட்டு போயிடலாம். அங்க பொண்ணு வீட்டுல போய் வாங்கி தர முடியுமா சொல்லுங்க? போதுமானு கேட்க. அதான் போனை போட்டு கேளுங்க. பொண்ணு வீட்டுல நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு கேளுங்க. கேட்டுருவோம். அதாவது உங்க வீட்டுல அப்படி கேட்க வேண்டாம். காலேஜ்ல எத்தனை பேர் படிக்கீங்க? ஏன் நீங்க பிரின்சிபலா வர போறீங்க? இல்ல எவ்வளவு பாய்ஸ் படிப்பாங்கன்னு கேட்டேன். நாங்க ஒரு 30, அவளும் ஒரு 35 பேர் படிப்பானுவ. 35 பேரா? ஆமா, கேர்ள்ஸ் 30, பாய்ஸ் 35. ஓ எல்லாரும் நல்லா பேசுவீங்களோ? காலேஜ்னாலே ஜாலியா பேசுறது தானே? ஆமா. ஆமாவா? இவ வாய்க்கு எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பா பேசியிருப்பா. எல்லாரும் உனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. ஏன் இதுல எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை பாய்ஸ்? இது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். அது நிலத்தைய தூக்க போயிரும் போலுக்க. இதுக்குதான் தொலை பொண்ணுங்க சகசமே வேண்டான்னு இருந்தேன். இப்ப பாரு உன்னை புலம்ப விட்டுட்டா. இல்ல எவ்வளவு பாய்ஸ் ஃப்ரெண்டுன்னு கேட்டேன். சொல்ல மாட்டேன். ஏண்டி உனக்கு வீம்பு பிடிக்கிறதுக்கு நேரமே இல்ல. மனசுல டென்ஷனா இருக்கும் போது வீம்பு பிடிப்பியா என்ன? நான் கோமே பட மாட்டேன் தெரியுமா? இப்ப பட்டீங்களே. சே நான் கோமலாம் படவே மாட்டேன். எவ்வளவு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க? ரமேஷ், அப்புறம் கருணை, அப்புறம் லிஸ்ட் பெருசா போகுது. டேய் தோற உன் தூக்கம் போச்சுது. என்ன லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. அப்புறம் சரி நினிசு, ஒருவனே, ஆபனே, ஆபரானே, ஆரோனே, அப்புறம் சப்பா இது ஒரு ஆட்டுக்கு மாத்திர வச்சிருந்தேங்க. இவ்வளவு பாய் ஃப்ரெண்ட சமாளிக்கணும்னா நீங்க எதுக்கு இவ்வளவு வரை சமாளிக்கணும்? இல்ல இவ்வளவு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கல. ஆனா உலகத்துல உனக்கு தான் நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. பாய் ஃப்ரெண்டா? அதான் ரமேஷ் சுரேஷ் கர்ணன் ஏதோ பேர்லாம் சொன்னீங்க. ஒண்ணு அவன் அட்ரஸ் மட்டும் கொடு. சொல்லி முடிக்கிறதுக்கு வேற என்ன பண்ண முடியும்?
அது எங்க பிரின்சிபல் பாத்துக்கிடுவாரு. பிரின்சிபாலுமா முடியல தண்ணி இருக்காது பாரு. அட மக்கு டாக்டரே. மக்கு டாக்டரா? அது எங்க பிரின்சிபல். நான் சொன்ன பேர்ல எங்க கிளாஸ் போயிடுவேன். அவங்கள எங்க பிரின்சிபல் சமாளிச்சுக்கிட்டு வரேன்னு சொல்ல வந்தேன். எப்பவும் குண்டக்க மண்டக்கா பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சுல்ல. ஒரு வார்த்தை கூட உனக்கு உருப்படியா வர மாட்டேங்குது. ப்ரோ பாய் ஃப்ரெண்டுன்னு தொர எழுதுறதுடா. டேய் தொர வேண்டாம், சிங்கம்டா நீ. இவன் நம்ம டென்ஷன் படுத்துவா. அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்க? நான் அழகா இப்படி சொல்லு பாப்போம். இது தெரிய மாதிரி தான் இருக்கியே. இடி தடி அதை எங்க அம்மா முன்னாடி சொல்லிடாத. உங்க அம்மா யாரு? உங்க காலேஜ் பக்கத்துல இருக்க இன்ஜினியரிங் காலேஜ். பாய்ஸ் இன்ஜினியர் காலேஜ். அப்போ எனக்கு நெஞ்சு வலி வரும். ஓ வயல பாய்ஸுங்க வார்த்தை வரக்கூடாது. ஆமாமா, அந்த காலேஜ் கரஸ்பாண்ட் தான். காலேஜ் கரஸ்பாண்டா? அதான் நீ கொண்டு பேசினாங்கல்ல. அது காலேஜ் கரஸ்பாண்டா? நான் பிரின்சிபலுக்கே பயப்படுவேன். காலேஜ் கரஸ்பாண்டா? நீங்க அந்த சீட்ல இருங்க, நான் இந்த சீட்ல இருக்கேன். ஓகே? ஏன் எங்க அம்மா காலேஜ் கரஸ்பாண்டா தானே? வேண்டாம், ஜப்பா பட்ட பாடு போதும். என்ன சொல்ற? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன சொல்ல வர? அத்தாடி, அப்பா நினைக்கிறது உங்க அம்மா தானா? அப்படி தெரிஞ்சா உங்க அம்மா மூஞ்சிலே நான் முடிச்சிருக்க மாட்டேன். இங்க பாரு, முதல்ல நீ கிட்ட வா. இங்க பாருங்க, நீங்க அங்கேயே இருங்க, நான் அங்கேயே இருக்கேன். அது சரிப்பட்டு வராது. உங்க மட்டும் தான் திட்டு வாங்க முடியாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? தள்ளி போகாத, கிட்ட தள்ளி வா. முதல்ல இருந்தல அப்படியே வந்துரு. இனி வர மாட்டேன். ஐயோ, இல்ல இல்ல, இனி நான் வரவே மாட்டேன். வான்னு சொன்னேன். நீ என்னை விட்டு தரமா போனா எனக்கு என்னமோ பண்ணுது. இங்க தள்ளி வா, கிட்ட வா. நீ என்னை விட்டு தள்ளி போனா எனக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது. பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. இனியும் ஸ்பீட் அடிக்குது. நீங்க இடிய டாக்டர் தானே? சரி, நீங்க தள்ளி வா. மாட்டேன்.